இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த 41 நாள் தியானோதயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறோம். நான் கிரிஜராஜன் மற்றும் என் வாழ்க்கை துணைவர் திரு எஸ்.கே. ராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து இன்று நாம் இந்த பயணத்தில் பயணிப்போமாக. இது மிக அற்புதமான காலை வேளை. நாம் எல்லோரும் தியானம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். சில மணி துளிகள் உங்களுடன் உரையாடி எங்களுக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொண்டு நாம் தியானத்தில் இறங்குவோமாக. அதற்கு முன் இந்த தியானம் என்பது எப்படிப்பட்ட ஒரு அருமருந்து, எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் பயிற்சி செய்ய 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 புரிந்து கொள்வோம். அதையெல்லாம் உணர்ந்து கடந்த 22 ஆண்டுகளாக தொடர்ந்து விடாமல் தியானம் செய்து கொண்டே வந்து கொண்டிருப்பதனால் எங்களுக்கு இது நன்றாகவே புரிந்துவிட்டது. இது தெரிந்த பின் உடனேயே நாங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் இறங்கிவிட்டோம். 20,000 வகுப்புகளுக்கு மேல், தியான வகுப்புகளுக்கு மேல் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று வடநாட்டில் பல இடங்களுக்கும் சென்று மிக அற்புதமான மனிதர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு தியான பாடத்தை புகட்டும் போது அப்பொழுதுதான் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். அந்த ஒரு வாய்ப்பும் இதில் இருக்கின்றது. அதனால் இன்று நாம் தியானத்தின் பயன்கள் என்ன என்ன, நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தியானத்தினால அப்படிங்கறத, அது அளப்பரியது, நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பயன்கள் உண்டு. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தியானம் கொடுக்க வல்லது. ஆனால் சிலவற்றை மட்டும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். திரு ராஜன் அவர்கள் அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்கிறேன். My dear friends, my dear masters, and my dear gods. Good morning to everyone. At the outset, I have to express my thanks to PMC Media Private Limited for this great opportunity being given to us to share our spiritual wisdom with every other person who is able to align with us on this channel. I am also indebted to our great friend, well-wisher, and spiritual individual, Padma Shri D.R. Karthikeyan ji, whose initiative has led to this program for 41 days. I am S.K. Rajan, and I am right now the Vice Chairman of the Indian Federation of Spiritual Scientists, while also serving as a trustee of the Pyramid Valley International. நான் மொழிபெயர்க்கிறேன். என் பெயர் எஸ்.கே. ராஜன். திரு கார்த்திகேயன் அவர்கள், நம் பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பத்மஸ்ரீ கார்த்திகேயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று இதை நடத்த வேண்டும் என்று ஒரே குறியாக இருந்தார். அவருடைய அந்த கனவானது இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான மனிதர், அற்புதமான தீர்க்கதரிசி. இன்னும் எவ்வளவோ அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான மனிதர், நண்பர், எல்லோருக்கும் வழிகாட்டும் ஒரு நிலையில் இருந்து கொண்டு வருகிறார். அவருக்கும் மற்றும் இந்த PPMC மீடியா லிமிடெட் என்ற இந்த யூடியூப் சேனல், அந்த கம்பெனிக்கும் நான் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி. Over 22 years back, our family had the great fortune of meeting the living Buddha,
Brahmashri Patriji while I was serving for NABARD and Reserve Bank in Mysore. நாங்கள் மைசூரில் இருக்கும்போது நான் நபார்டில் உயர் அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது என்னவென்றால் பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களை சந்திக்கும் மிக பெரிய அரிய வாய்ப்பு. அவரிடமிருந்துதான் தியானத்தை கற்றுக்கொண்டோம். I had been on the search for a spiritual guru who could lead us in our lives and enable us to get into the spiritual field. But that search ended on that particular day with only 2 hours of interaction with this great Himalayan yogi, Brahmashri Patriji. தியானத்துக்கு வருவதற்கு முன், அதாவது பத்ரிஜி அவர்களை சந்திப்பதற்கு முன், நான் ஒரு பெரிய யோகியை, நம்மை வழிநடத்தும், அன்றாட வாழ்க்கையில் வழிநடத்தும் ஒரு குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த மகா யோகி அவரை சந்தித்ததும் என்னுடைய அந்த தேடல் நிறைவேறிவிட்டது, அன்று நின்று விட்டது. 2 மணி நேரம் அவருடன் கலந்துரையாடி அந்த உரையாடல் என்னை மாற்றி போட்டு விட்டது. The initial words that he narrated and expressed, that you create your own reality, really shook me and made me realize that here is a person who says that everything good and bad arises because of your own actions. அவர் சொன்ன சில வார்த்தைகள் என்னை அப்படியே உலுக்கிவிட்டது. என்னவென்றால், நீதான் உன் நிஜங்களை உருவாக்கிக் கொள்கிறாய் என்றார். அது என்னை மிகவும் ஒரு நல்ல பாதிப்புக்கு உள்ளாக்கியது. அதிலிருந்து என் வாழ்க்கையை மாறத் தொடங்கிவிட்டது. From then on, I decided that I will be a member of the Pyramid Spiritual Society's movement and serve the movement for the rest of my life, along with my family members. அன்று நான் தீர்மானித்து விட்டேன், இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கத்தில் ஒரு அங்கத்தினராக ஆகி அந்த இயக்கத்திற்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் உதவி செய்வேன், பாடுபடுவேன் என்று உறுதி பூண்டேன். என் குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த பணியில் இறங்குவேன் என்று உறுதி பூண்டு விட்டேன். With this mission in my mind, in the year 2006, I took retirement from my active service and I have been involving myself along with members of my family in this great movement. 2006 என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் இதில் முழு நேர ஆசானாக இறங்கிவிட்டேன். நிறைய புத்தகங்கள் படிப்பது, நிறைய தியானம் செய்வது, இதுவே என் தொழிலாக ஆகிவிட்டது. Patriji told me that if you have to go ahead towards enlightenment, then you have to read a lot of books, and books are the swiftest shortcut to enlightenment, according to Linda Goodman. பத்ரிஜி என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு ஞான பிரகாசம் வேண்டுமா, அப்படி என்றால் நீங்கள் கண்டிப்பாக அரிய பெரிய புத்தகங்களை, ஆன்மீக புத்தகங்களை படித்தறிதல் வேண்டும் என்றார். லிண்டா குட்மன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மிகவும் சுருக்கமாக விரைவில் அதிவேகத்தில் நீங்கள் ஞான பிரகாசம் அடைய புத்தகங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். From then on, I started reading books and realizing that there is so much to learn, and I started my meditation from then on. தியானத்தை செய்து கொண்டே புத்தகங்கள் படிப்பதில் முழு மூச்சாக இறங்கிவிட்டேன். புத்தகங்கள் படிக்கத்தான் எவ்வளவு நமக்கு தெரியாமல் இருக்கின்றது, இன்னும் தெரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது என்பது அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். In the initial days, the books by Dr. Wayne Dyer I had read, where it is mentioned that every person is born a spiritual being
and he comes on this planet Earth only for a human experience. And we all strive to become more and more spiritual once you have a good mentor and a guru to lead you on this path. டாக்டர் வேண்டேர் என்பவர் மிக அற்புதமாக கூறியிருக்கிறார். நாம் எல்லோரும் ஆன்மீக பிறவிகள் தான், ஆன்மீகவாதிகள் தான். ஆனால் இந்த உடலில் இங்கு மனித அனுபவங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக கூறியிருக்கிறார். Meditation took me into a very big and very fast track in my life. And so, as I started doing more and more meditation, I realized many things can happen through meditation. Firstly, the body becomes set and we develop a sort of awareness which helps us in deciding how many hours to sleep, how much food to eat, what to say and what not to say. So our body is regulated, our thoughts are regulated, and our actions also get completely regulated so as to become a better human being. தியானத்தினால் நான் முதலில் கண்டறிந்தது என்ன என்றால், தியானம் செய்ய செய்ய ஒரு கவனித்தல், ஒரு விழிப்புணர்வு அது அதிகமாக கூடிக்கொண்டே வரும். அப்பொழுது நமது உறக்கம், பேச்சு மற்றும் எண்ணங்கள் இதெல்லாம் சீராக்கப்படும். எல்லாமே சீராக்கப்படும். நாம் என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம், என்னென்ன எண்ணங்கள் நம் மனதில் வந்து போகின்றன, என்னென்ன வார்த்தைகள் நாம் சொல்கிறோம், என்னென்ன செயல்களில் ஈடுபடுகிறோம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அடையும். நல்ல ஒரு அளவான அளவு அதற்கு வந்துவிடும். தியானம் செய்தாலே இது உடலில் மாற்றமும், அதனால் விளையும் மனதில் அமைதியும், அதனால் விளையும் இந்த எல்லாவற்றிலும் கணக்காக அளவோடு நாம் வாழத் தொடங்குவோம். அப்பொழுது நம் வாழ்க்கையே மாற்றம் அடைந்து மிகவும் சீராக்கப்படுகிறது. Even our words get regulated and we realize that face is the index of the mind, words are the index of the soul. So soul development depends upon how you express yourself safely without harming or giving trouble to anyone in this world. யாருக்கும் தொல்லை இல்லாத நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் உபயோகிப்போம். ஏனென்றால் அதெல்லாம் சீராக்கப்பட்டுவிடும். தியானம் செய்ய செய்ய நம் வார்த்தைகள் எல்லாம் மிக மகத்தான வார்த்தைகள் தான் வெளிவரும். ஏனென்றால் முகம் என்பது நம் முகத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆன்மாவின் வளர்ச்சி நம் வார்த்தையில் தெரியும் என்று பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் கூறுவார்கள். அதே போல் அந்த ஆன்மா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பது நம் வார்த்தையிலேயே தெரிந்து விடுவதால் நாம் கவனமாக வார்த்தைகளை உபயோகிக்க ஆரம்பிப்போம். இது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பதை நாமே அறிந்து கொள்வோம். முதலில் இதெல்லாம் ஏற்படும். உடலில் ஒரு ஆரோக்கியம், ஒரு நிம்மதி, மனதில் நிம்மதி, ஆசுவாசம் எல்லாம் ஏற்பட்டு, சந்தோஷம் ஏற்பட்டு, அதன் பின் நாம் மெதுவாக வளர்ந்து கொண்டே வருவோம். அப்பொழுது நமக்கு ஆன்ம பலமும் கிடைக்கும். The clarity in my mind helped me realize the purpose of my life, and from then on I am on the safe path of spirituality. இந்த தியானம் செய்ய செய்ய எனக்கு மனதில் ஒரு தெளிவு ஏற்பட்டது, ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அதனால் நான் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழ ஆரம்பித்தேன். மிக நன்றாக இருக்கின்றது. எல்லோரும் பயில தான் அதன் முழு சாரத்தையும் அறிந்து கொள்ள முடியும். தியானம் பயிலுங்கள், நன்றாக உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த அற்புதமான ஒரு பாதுகாப்புடைய இந்த ஆன்மீக பாதையில் எல்லோரும் பயணிப்போமாக. நானும் பயணிக்க தொடங்கினேன். நீங்களும் எல்லோரும் அதில் பயணிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். So I request that
everyone realize the power of meditation and follow it carefully, and also be and live in the present. Past is history, future is mystery. Living in the present is important because present means a gift, and living in the present is absolutely necessary. கடந்த காலம் என்பது கழிந்து விட்டது. போகும் நிகழ்காலம் என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கும் வரப்போகும் எதிர்காலம் என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம் கையில் இருப்பது நிகழ்காலம். இது நமக்கு ஒரு பெரும் பரிசுதான். அதனால் ஒரு கிஃப்ட், பிரசன்ட் என்று சொல்கிறோம் அல்லவா? பிரசன்ட் என்றால் ஒரு பரிசு. அந்த நிகழ்காலம் என்பதுதான் பரிசு. அதை எப்படி செவ்வனே நாம் வாழ்கிறோம் அந்த நிகழ்காலத்தில், அந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் எப்படி கழிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால் எல்லோருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எல்லோரும் தியான பயிற்சியில் நீங்கள் தொடர்ந்து உறுதியுடன் கைவிடாமல் பயின்று கொண்டே வாருங்கள், இதில் ஈடுபடுங்கள். அப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் மிக்க மிக்க அற்புதமான அனுபவங்கள் ஏற்பட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்களே வாழ்வீர்கள். அது உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் வாழ தொடங்குவீர்கள். இப்பொழுது நாம் தியானம் செய்வதற்கு ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு தியானம் எப்படி செய்வது என்பதை சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறேன். நீங்களும் அதை பின்பற்றி செய்து கொண்டே வரலாம். இது ஒரு 1ஆம் தேதி நவம்பர் 2020 இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் அன்று வர முடியவில்லையே, அதனால் இப்பொழுது சேரலாமா என்ற ஐயப்பாடெல்லாம் வேண்டாம். எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். உங்கள் நண்பர்களையும் உங்கள் உறவினர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழையுங்கள். எல்லோரும் வருவார்கள். எல்லோரும் கலந்து கொண்டு தியானம் செய்வோமாக. நமக்கும் நன்மை பயிற்றுவித்து இந்த உலகத்திற்கும் இந்த பூமிக்கும் நல்ல அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்க வல்ல அந்த அற்புதமான தியானத்தை எல்லோரும் பயிற்சி செய்வோமாக. கண்ணாடி இருந்தால் கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி கோர்த்தபடி வைத்துக் கொண்டு மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோஃபா மேலோ அல்லது ஒரு நாற்காலி மேலோ கூட அமர்ந்து கொள்ளலாம். அப்படி அமர்ந்து கொள்ளும் போது உங்கள் பாதங்களை கோர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாதத்தின் மேல் ஒரு பாதம் போட்டு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தரையில் அமர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் ஒரு விரிப்போ பாயோ உபயோகப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் முதுகு பக்கத்தை நன்றாக சாய்ந்து அதற்கு முட்டு கொடுத்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். சௌகரியமாக சுகமாக அமர்ந்து கொள்ளுங்கள். சுகமான இருக்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக அவசியமானது, முக்கியமானது. ஏனென்றால் அதில் சுகம் இல்லை என்றால் நமக்கு தொந்தரவுகள் ஜாஸ்தி இருக்கும். தியானத்தில் ஆழ்நிலைக்கு செல்ல முடியாது. அதனால் நாம் எல்லோரும் நல்ல ஒரு சுகமான ஸ்திரமான நமக்கு சுகம் தரக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். நான் சொல்வதெல்லாம் உங்கள் காது வழியாக உங்களுக்கு எட்டிவிடும். கண்கள் அவசியம் இல்லை இப்பொழுது, அதனால் மூடி வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களது இயற்கையான, இயல்பான, மிருதுவான, மென்மையான, அமைதியான, சாந்தமான அந்த மூச்சு காற்றையே கவனித்துக் கொண்டு வாருங்கள். இயற்கையாக நாம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதை மாத்திரம் கவனிச்சா போதும். அது ரொம்ப எளிதானது. இந்த ஆனாபானா சதி தியானம் எல்லோரும் பயிலக்கூடியது, எல்லோருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது. அதனால் இதில் மும்மரமாக நாம் இறங்கிவிட வேண்டும். மூச்சை எந்த விதத்திலும் மாற்றவோ குறுக்கவோ நிறுத்தவோ செய்யக்கூடாது. பெரிசாக மூச்சும் விடக்கூடாது. மாற்றாமல் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் அந்த மூச்சு என்பதை மட்டும் கவனித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த சுவாசம் என்பதை கவனித்துக் கொண்டு வர வேண்டும். ஒரு உள்மூச்சு உள்ளில் போகிறது அல்லவா? அதே போல் வெளியிலும் ஒரு மூச்சு வெளியில் போகிறது. அதை எங்கு உணர வேண்டும், எங்கு கவனிக்க வேண்டும் என்றால் நம் மூக்குக்குள் சஞ்சரிக்கும் போது அதை கவனிக்க வேண்டும். உணர முடியும். அப்பொழுது நன்றாக உணர முடியும். மூக்குக்குள் உள்ளே போகும் மூச்சை கவனியுங்கள், வெளிவரும் மூச்சையும் கவனியுங்கள். கஷ்டமில்லை, கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் உடலை நன்றாக தளர்த்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதையும் அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் பிரிந்திருப்பதே தியானம் செய்வதற்காகத்தான். அதனால் இன்று நமக்கு தியானம் கிடைத்திருக்கிறது என்றால் சந்தோஷமாக அதை பயிற்சி செய்ய வேண்டும்.
மனதில் ஆசுவாசம், உடலில் எந்த இறுக்கமோ அழுத்தமோ இல்லாமல் தளரச் செய்து ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் மூச்சுக்காற்றை கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள் அல்வா? மூக்கில் சஞ்சரிக்கும் மூச்சுக்காற்று, அதை மட்டும் கவனித்துக் கொண்டே வாருங்கள். கை விரல்களையும் பிரிக்க கூடாது, கண்களையும் திறக்கக் கூடாது. நான் ஓகே என்று சொல்லும் வரை. எந்த மந்திரத்தையோ ஜபங்களையோ சொல்லும் நேரம் இதுவல்ல. தியானம் என்பது மூச்சுடன் ஒன்றே இருத்தல். நம் மனதை காலியாக்குதல், எண்ணமற்ற நிலையில் கொண்டு செல்லுதல். மூச்சை இப்படி கவனிக்க கவனிக்க ஒரு பெரும் அதிசயம் நடக்கும். அது என்னவென்றால், மனமானது தனியாகவே மெல்ல மெல்ல காலியாகி கொண்டே இருக்கும். அதில் எண்ணமற்ற ஒரு நிலை, ஒரு ஓய்வு நிலை, சாந்த நிலை, அமைதி நிலை அது ஏற்பட்டு கொண்டே வரும். அந்த சாந்தத்தை, அந்த அமைதியை மனதில் இத்தனை காலமாக அங்கும் எங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஒரு அமைதி நிலை வருகிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு நன்றாக இருக்கும் அல்லவா? அந்த அமைதியை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே வாருங்கள். யாரை பற்றியும் நினைத்துக் கொள்ளாமல், கடவுள்மார்களையோ குருமார்களையோ அல்லது உங்களை பற்றியோ உற்றார் உறவினர் யாரை பற்றியுமே நினைத்துக் கொள்ளாமல், எதை பற்றியுமே நினைத்துக் கொள்ளாமல் மூச்சு பக்கமே உங்கள் கவனம் முழுவதும் இருக்க செய்யுங்கள். மூச்சு பக்கம்தான் கவனம் இருக்கணும், வேற எங்கேயும் சிதறிடக்கூடாது. ஒரு மியூசிக் உங்களுக்கு கொடுக்கும், அதோட சேர்த்து உங்க மூச்சையும் கவனிச்சுட்டே வாங்க.
அழுத்தமும் இல்லாம natural, tranquil breath. Your breath is your guru. Follow the breath. You receive a lot of cosmic energy inside your body. Don't think of any god or deity or any other form. Simply watch your breath. One in breath and one out breath. மனம் காலியாகி இதை கவனித்தபடியே இருங்க. மூச்சையும் கவனித்தபடியே இருங்க. அற்புதமான அந்த மூச்சு அதுதான் நன்கு இந்த குருவுடன் இணைந்து இருந்தாலே மிகுந்த அமைதி தொடர்ந்து விடும். அற்புதமான காலை வேலை எல்லோரும் தியானம் செய்து முதலில் மூச்சை சுற்றி
நன்றாக தளர்த்தி ஆசுவாசப்படுத்தி சுகமாக அமர்ந்து கொண்டு தியான மூச்சுக்காற்றையே கவனித்துக் கொண்டு வர கவனித்துக் கொண்டே வரும்பொழுது மிகவும் அமைதி அடைகின்றது. சிறப்போ சிறப்பு, அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது அல்லவா? மனம் காலி அடைந்து விட்டால் அங்கு குடிகொள்ளும் அந்த சாந்த நிலை, அமைதி நிலை, அதை அனுபவித்தபடி இருங்கள். அப்படி மனம் காலி அடையும் போது நிறைய விஸ்வசக்தி, அந்த பேராற்றல், காஸ்மிக் எனர்ஜி என்பது உங்கள் உடலில் பிரவேசிக்கும். அதை அனுபவித்தபடியே வாருங்கள். சந்தோஷமாக அனுபவித்து As you sit in meditation, reach a level of happiness and bliss. Keep enjoying every moment of this great meditation. Go within, and that is the only way to realize this bliss. தியானம் செய்து கொண்டே வரும்போது, மூச்சை கவனித்துக் கொண்டே வரும்போது, ஒரு அலாதியான ஆனந்தம், ஒரு இன்பகரமான ஒரு உணர்ச்சி அது நம்மில் பரவி இருப்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம். கண்களை திறவாமல் மூச்சு பக்கமே கூடியிருங்கள், மூச்சுடனே கூடியிருங்கள், இணைந்து இருங்கள். அப்பொழுதுதான் இந்த ஆழ்நிலை தியானம் உங்களுக்கு கிடைத்து அந்த பேரானந்த நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். மிகவும் அற்புதம், அற்புதம், அற்புதம். You are following your easy flowing breath, a natural breath. What is natural is easy. What is easy is right. And what is right gives you the ultimate bliss. இந்த தியானம் மிக எளிதானது, மிக மிக சுலபமானது. எது எளிதானது அதுதான் உண்மையாக இருக்க முடியும். எது உண்மையாக இருக்கின்றதோ அதுதான் சரியாக இருக்க முடியும். அந்த சரியான தியானத்தை செய்வோமாக. எல்லோரும் ஆழ்நிலையில் அந்த பேரானந்தத்தை, ஆத்மானந்தத்தை அனுபவிப்போமாக. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இரு கைகளையும் பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 நொடிகளுக்கு. 5, 4, 3, 2, 1, 0.
இப்பொழுது கைகளை எடுத்துவிட்டு கண்களை திறந்து கொள்ளுங்கள். எல்லோரும் தியானத்திற்காக கரவொலி எழுப்புவோம், கை தட்டுவோம். நல்ல ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். ரொம்ப நல்லா அற்புதமா எல்லாரும் தியானம் செஞ்சோம். எல்லாரும் சகஜ நிலைக்கு திரும்பிடுங்க. இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஓவர் டு அனந்திதா. குட் மார்னிங் மேம். மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். இன்னியோட கேள்வி பதில் செஷன் போகலாம். முதல் கேள்வி, ஆத்ம நமஸ்காரம். How long daily we have to do meditation? சுந்தர் கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. ராஜன் சார் சொல்வார், இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. You have to do your meditation daily according to your age, and whatever thoughts occur to you is because of your age. If you are 70 years old and you do 70 minutes of meditation, it takes time to become still and to come to the stillness stage. So, do it according to your age continuously. உங்களது வயதுக்கு நிகரான நேரத்தை தினமும் தியானத்திற்காக ஒதுக்கி விடுங்கள். ஒரு சிறுவன் வயது 10 என்றால் 10 நிமிடங்கள் தியானம் செய்தாலே போதுமானது ஒரு நாளைக்கு. ஏனென்றால் அவனுக்கு எண்ணங்கள் ஏதும் இருக்காது. அதனால் எளிதாக அந்த தியான நிலைக்கு, மௌன நிலைக்கு சென்று விடக்கூடும். ஆனால் வயதாக ஆக நாம் அதிகப்படுத்திக் கொண்டே போக வேண்டும் நம் நேரத்தை, தியான நேரத்தை. ஏனென்றால் அவ்வளவு நேரமாகும் நம் மனதானது அமைதி அடைய, ஒரு சாந்த நிலையை அடைய அவ்வளவு நேரமாகும். அதனால் உங்கள் வயதுக்கு நிகரான நேரத்தை தியானத்திற்காக ஒதுக்கி விடுங்கள். Please do meditation according to your age. So many minutes according to as per your age. உங்க வயதுக்கு நிகரான நிமிடங்களை தியானத்திற்காகவே ஒதுக்கி அதை ஒரேடியாக 2 முறையாக 3 முறையாக செய்யக்கூடாது, ஒரே முறையாக செய்ய வேண்டும். ஒரு 60 வயதானவர் என்றால் 60 நிமிடம் அவர், அதாவது 1 மணி நேரம் தியானத்தில் தொடர்ச்சியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். 20 நிமிடம் செய்து பின் விட்டு அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அத்தனை நேரம் ஆகும் அந்த மனசு வந்து காமாயி அது ஒரு எண்ணமற்ற நிலையில் வரணும்னாக்கா அத்தனை நேரம் ஆயிடும். வயதாக அது அந்த மாதிரி. அதனால நம்ம குருஜி தான் அது வந்து சொல்லியிருக்காரு, அதான் பத்ரிஜி தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வயதுக்கு நிகரான நேரத்தை தியானத்திற்காக ஒதுக்கி விடுங்கள். அந்த நேரத்தில் தியானம் செய்யுங்கள். அதிகமாகவும் செய்ய வேண்டாம், குறைவாகவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அதிகப்படியான தியானத்தை செய்ய வேண்டும். இருந்தால் மட்டும் அதை தீர்வு காண வேண்டும் தியானத்தில் என்றால் அப்பொழுது தியான நேரத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் சாதாரண மாணவர்களுக்கு அவர்கள் வயதுக்கு நிகரான நேரம் மாத்திரம் போதும். ஜாஸ்தியும் வேண்டாம், குறைவாகவும். தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி ராஜ் கேட்டிருக்காங்க. தனியாக தியானம் செய்யும் போது நிறைய எண்ணங்கள் வருகிறது, தியானத்தில் இருந்து எழுந்து விடலாமா என தோன்றுகிறது. கரெக்ட் தான். ஏன்னா தனியா உட்கார்ந்து செய்யும் போது அவ்வளவு எனர்ஜி கிடைக்காது, அவ்வளவு ஆற்றல் கிடைக்காது. ஆனா வந்து இப்ப நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம், ஒரு குரூப் மெடிடேஷன் தானே தினமும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எல்லாரும் இணைஞ்சு செய்யும் போது அப்ப வந்து அங்க ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கும். அதனால எண்ணங்கள்லாம் சீக்கிரமாவே வெளியேறிடும். அப்போ இது கூட்டமா குரூப் மெடிடேஷன் பண்றதுதான் நல்லது. கூட்டு தியானம் அதுதான் வந்து ரொம்ப நல்லது இல்லையா? அதனால கூட்டு தியானத்திலே இருங்க. தனித்தனியா அப்புறமா ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தனியா உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அவ்வளவு எண்ணங்கள் இருக்காது. உங்களுக்கே நிறைய எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா கூட்டு தியானத்துல கிடைச்சதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்து தியானம் செய்யலாம். இல்ல பிரமிடின் உதவி எடுத்துக்கங்க, கேப் பிரமிட் வச்சுக்கோங்க, ஐ பிரமிட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும் போது அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாவே மறையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படும். தேங்க்யூ மேம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடைவேளை இல்லாமல் கூட மூச்சை கவனிக்க வேண்டுமா? ஆமா, இடைவெளியை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை.
மூச்சை இடைவிடாது கவனிக்கணும். இடைவெளி எல்லாம் வேண்டாம், இடைவிடாது கவனிக்கணும். ஒரு மூச்சு உள்ள அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வரும். மூக்குக்குள்ள அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தா போதும். அதுக்கு ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். அதெல்லாம் கவனிக்க வேண்டாம். அந்த மூச்சு மாத்திரம் அப்படியே போறதையும் வருதையும் கவனிச்சுட்டே வந்தா போதும். அதை உணர்ந்துட்டே வரலாம், ஃபீல் பண்ணலாம். இப்ப எப்படி ஃபேன் போட்டாக்கா நம்ம சருமத்துல வந்து அந்த ஃபேனோட காத்து படுறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்க மூச்சு விடும்போது அந்த மூக்குக்குள்ள போகும்போது வெளியில வரும்போதும் அந்த மூச்சை வந்து நீங்க அந்த காத்த வந்து கவனிக்க முடியும். உங்க உணர முடியும். அத கவனிச்சுட்டே வாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. மனத காலியாக்குறதுக்கு மனதுக்கு வேற ஒரு வேலை குடுக்குறோம். அவ்வளவுதான் இது. அதனால இடைவெளி எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய இயற்கையான மூச்சை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அவ்வளவுதான். மேம் அடுத்த கேள்வி சுகுணா கேக்குறாங்க. தியானம் என்பது ஆன்மீகம் என்பது தியானம் மட்டும்தானா? இல்ல ஆன்மீகம் என்பது தியானத்திற்கும் அப்பாற்பட்டது. தியானம் இன்னும் இருக்குது அதுல. ஆன்மீகம்ங்கிறது பெரிய ஒரு விஞ்ஞானம். அதில் வந்து ஒரு அங்கமாக இருக்கிறது தியானம். தியான பயிற்சி. அது வந்து பிராக்டிக்கல் ஆன்மீகம் தியானம் என்பது. மத்ததெல்லாம் தியரிட்டிக்கலா அதாவது ஏட்டு பாடமாக தான் இருக்கும். மத்ததெல்லாம். அதாவது புத்தகம் படித்தல், சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மற்றவங்களின் தியான அனுபவங்களை கேட்டறிதல். அது ரொம்ப முக்கியம். சோ நம்ம வந்து தியான பயிற்சி, புத்தகங்களை நல்ல அரிய ஆன்மீக புத்தகங்களை படித்தறிதல், அப்புறம் வந்து மற்ற தியானிகளின் அனுபவங்களை, தியான அனுபவங்களை கேட்டறிதல். இது இந்த 3ம் சேர்ந்து இருக்கணும். 3ம் ரொம்ப முக்கியம். தியானம் மாத்திரம் செய்தா போதாது. அது மாத்திரம் ஆன்மீகமாகாது. ஆன்மீகம்ங்கிறது பெரிய கடல். அதுல ஒரு பகுதி வந்து தியானம். தியானத்துல போக போக ஆழ் நிலைய ஆன்மீகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அப்பதான் மனசும் அறிவும் வந்து வளர்ந்திருக்கும். அப்போ மனசு வந்து மனசுல தெளிவு ஏற்பட்டிருக்கும், அறிவு வளர்ந்திருக்கும். அப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால வந்து தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்தில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் meditation. So spirituality consists of 3 elements. One is meditation. Second is reading a lot of books consisting of experiences of great masters and acquiring the ancient wisdom of the sages. The third is hearing the experiences of people who speak the truth, live the truth, and teach the truth. And especially from people who have done meditation and obtained a lot of experiences. Once you hear them, you will be tempted to do meditation more and more, and you will also be one among those who are really on the path of enlightenment. Thank you, sir. Next question. மஞ்சுளா விஜயகுமாரி கேட்டிருக்காங்க. உடல் எடை குறைய தியானம் செய்யலாமா? கண்டிப்பா. உடல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் கூட தியானம் செய்யலாம். ஆனா ஒரே ஒரு தடவை மனசுல வந்து ஒரு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம், ஒரு ரிலீஸ் பண்ணிடுங்க. என்னுடைய உடல் எடை வந்து இத்தனை நாளுக்குள்ள இவ்வளவு எடையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஒரு நாள் நிர்ணயிச்சு அதை வந்து குறிச்சு வச்சுங்க. அந்த நேரத்துல எப்படி இருக்கும், உங்களுடைய எடை எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் நினைச்சு ஒரே ஒரு தடவை தாட் ரிலீஸ் பண்ணிடுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தியானத்துல போய் எண்ணமற்ற நிலைக்கு போய் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு முறைதான் அந்த மாதிரி இது நம்மளுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தலாம். பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நிறைய தடவை பண்ணிட்டே இருந்தா எண்ணங்கள் ஜாஸ்தியாகி நம்மளால தியானம் சரியா பண்ண முடியாது. அதனால ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு அது உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து கைகூடும். ஏன்னாக்கா அந்த சக்தி எல்லாம் வந்து நம்ம உடல்ல வந்து வேலை செஞ்சு உடலை எந்த இடையில வச்சுக்கணுமோ அந்த இடையில வச்சுக்கணும். நல்லாவே காப்பாத்திக்கும். அதனால நீங்க வந்து தியானம் கண்டினியூஸா செஞ்சுட்டே வாங்க. கொஞ்சம் அதிகப்படியான தியானம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் செய்யுங்க. தனியாவும் தியானம் செய்யுங்க. As you do meditation, your food gets regulated. The diet and the consciousness are interrelated. So, having sattvic food is very important to enable us to do better meditation. உணவுலையும் கவனம் கொடுக்கணும். உணவு வந்து நல்ல சைவ உணவு, அளவான சைவ உணவை சாப்பிட்டு வரணும். அப்ப வந்து நம்மளுக்கு சீக்கிரமாவே இந்த மாதிரி பலன்கள்லாம் ரொம்ப அற்புதமா கிடைச்சிட்டே.
இன்னும் கேள்வி Thank இருக்கு? you. ஆமா மேம், இன்னும் கொஞ்சம் சில கேள்விகள் இருக்கு. சரி. சிஸ்டர், when I watch, சுந்தர் கேட்டிருக்காங்க, when I watch only my breath, I cannot feel breath. How to observe the breath? அதுதான் அந்த வாட்ச் பண்ணிட்டே வரீங்க இல்லையா, அது போதும். அப்சர்வேஷன் அண்ட் வாட்சிங் ஒன் அண்ட் த சேம். அப்ப வந்து நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டே வந்தா போதும். அது வந்து உங்களுக்கு தனியாவே அந்த இது தரும். அது ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சிலவங்களுக்கு. சிலவங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்துரும். அது வந்து இயல்பாவே வந்திருக்கும். நீங்க எவ்வளவு தியானம் நம்ம பிறவிகளை எல்லாம் செஞ்சிருக்கோமோ, அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த ஜென்மத்துல அந்த தியானம்ங்கிறது கைகூடிடும். அதனால எந்த கவலையும் இல்ல. நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே வரீங்களே, வாட்ச் பண்ணிட்டே வரீங்களே, அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்சர்வேஷன் அண்ட் வாட்சிங் ஆர் ஒன் அண்ட் த சேம். When you stop entertaining any thought, then observation of the breath becomes easier and easier. So stop having any thought of any person, any deity, or any other guru. Simply watch your breath, easy flowing breath, and then you will be able to go into the state of stillness very easily. அதான் வந்து நீங்க மனதில வந்து எண்ணங்கள் தோன்றும்போது அதை விட்டுட்டு அந்த பிரெத் பக்கமே வந்துருங்க. பிரெத்தே இல்லாத மாதிரி கூட தோணும். அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்படிதான் தோணும். பரவாயில்ல. இருந்தா கூட என்னென்ன இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு நடக்குதோ அதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. உடல் ரீதியான சில அனுபவங்கள்லாம் இருக்கும். அத கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் பிரெத்த கவனிச்சாலும் பிரெத் இல்லாத மாதிரி தோணுனாலும் பரவாயில்ல. அப்படியே கவனிக்கிற மாரி கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அப்ப இல்லாம இருந்ததுன்னா கூட பரவாயில்லதான். நல்லதுதான். எண்ணங்கள் இல்லாம இருக்கணும் மனசுல. அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி முருகேசன் கேக்குறாங்க. We have 7 bodies and there is an old saying, there will be 7 members in the world who are like you. Is this our 7 bodies or some external people? 7 பாடிஸ்னாக்கா நம்ம உடல் இந்த பௌதிக சரீரம் அல்லாம சூஷ்மமா 6 உடல்கள் கூட இருக்கு. அந்த 6 உடல்கள் எல்லாருக்குமே இருக்கும். வெளியில வந்து நம்மள போலயே 7 பேர் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த 7 பேர் இந்த உடல் ஆகாது. நமக்குள்ளேயே நமக்கே உடல் உண்டு. இப்ப மனம்ங்கிறது மனோ மய கோஷம் அப்படின்னு சொல்றோம். மன உடல், மென்டல் பாடி. அது எங்க இருக்கு? மனது எங்க இருக்குன்னு, மனசு எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? நமக்கு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? முடியாது. இங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது சூட்சுமமா இருக்கு. இந்த பௌதீக கண்களுக்கு காணாமல் இருக்கு. அதே போலதான் அறிவு, உணர்ச்சிகள், இந்த மாதிரி இருக்கிற சமாச்சாரங்கள் நமக்கு தெரியாம தானே இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பொதிஞ்சுதான் இருக்கு, புதிரா தான் இருக்கு. நமக்கு தெரியாம இருக்கு. அதுதான் இந்த பௌதீக உடல் மாத்திரம் கண்ணுக்கு தெரியுது. நம்ம தொட முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, பார்க்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. ஆனா வந்து மத்த 6 சூஷ்ம உடல்களையும் நம்ம காண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் கூட அந்த 7 உடல்கள் எல்லாருக்குமே உண்டு. தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி சண்முகம் கேட்டிருக்காங்க. உங்களது பல வீடியோகளை நான் பார்த்திருக்கிறேன். நோய்களை குணப்படுத்த மாத்திரைகள் தேவையில்லை என்று சொன்னீர்கள். ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்கு என்னை டாக்டர்கள் கூறியுள்ளனர். தியானத்தால் மட்டுமே என் ஆரோக்கியத்தை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா அந்த உறுதியும் அந்த திடமும் உங்களுக்கு இருக்கணும் மனசுல. வேறொருத்தர் சொல்லி அது செய்யக்கூடாது எதுவுமே. உங்களுக்காக அந்த உறுதி வேணும். ஆமா இத வந்து நான் இத சீராக்கிறதுக்கு பாக்குறேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கணும். எப்படி வந்து பத்திரிஜி வந்து சொன்னாரு. இந்த மாதிரி டாக்டர் வேண்டாம், மருந்துகள் வேண்டாம். நீங்க உங்களையே குணமாக்கிக்கலாம் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. நீங்க வந்து அடுத்த தடவை ஏதாவது வரும்போது நீங்க டாக்டர் கிட்டயும் போகாம மருந்து சாப்பிடாம நீங்க தியானத்துல இருந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த நான் எனக்கு அந்த அப்புறம் ஒரு ஜுரம் வந்த போது நான் வந்து அப்படி ஃபீவர் ஏறிட்டே போகுது. ஆனா நான் திடமா இருந்தேன். எங்க வீட்டுல அவர் வந்து டாக்டர் கிட்ட போலாம் மருந்து சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா நான் திடமா இருந்தேன். இல்ல இந்த தடவை நான் பரீட்சை பண்ணியே ஆகணும். இதுல என்ன இருக்கு உண்மை? அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொல்றதுல என்ன உண்மை இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி திடமா உட்கார்ந்துட்டேன். சோ அதுல வரக்கூடிய அந்த இதை வந்து நாம தான் அந்த யாரு அந்த நிலைக்கு உட்படுறாங்களோ அவங்கதான் வந்து ரொம்ப திடமான மனசோட அதை வந்து எதிர்கொள்ளணும். அப்புறம் தியானமும் நிறைய செஞ்சுட்டு வரணும். அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் நம்ம கிட்ட இருந்தா மாத்திரம்தான் அதுக்கு அது முற்படணும். வேற ஒருத்தர் சொல்லி இது வருது இல்ல. அவங்கவுங்களுக்காக தெரிஞ்சு அவங்களுக்காக உணரணும்.
அப்போ ஒரு சமாச்சாரத்துல இருந்து விடுபட்டு வெளியில வரணும்னாக்கா அந்த சமயத்துல செஞ்சா தானே முடியும். அப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள் அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிற நிலைமையில கூட நாம இல்ல வேண்டாம் இது இல்லாம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தியானத்தை கொஞ்ச நாள் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா அந்த தியானத்தை செஞ்சு 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 அதுல இருந்து வெளியே வரவும் முடியும். நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க. ஆனா உங்களுடைய மனதுல அந்த உறுதி வேணும். மத்தவங்க சொல்லி அதை செய்யறதுங்கிறது தப்பான விஷயம். நீங்க வந்து நல்ல உறுதி வச்சுங்க. அப்புறம் தியானத்தையும் நல்லா செஞ்சு வாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிஜமாவே அந்த அதுல இருந்து வெளிவரலாங்கிற உண்மையும் தெரியும். அதுக்கப்புறமா இனிமே தேவைப்படாது அப்படிங்கிறது மருந்துகள்லாம் தேவைப்படாதுங்கிறதும் நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. சோ அது எனக்கு வந்து அது வந்து முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய முக்தியாக தான் நான் நினைக்கிறேன். அதுல இருந்தெல்லாம் அந்த உலகத்துல இருந்து எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அந்த மருந்துகள், மாத்திரைகள், அந்த மருத்துவர்கள்ங்கிற இதெல்லாம் வந்து விட்டு வந்துட்டேன். அது வந்து 22 வருஷம் காலமாச்சு. அது முதல்ல நான் வந்து நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினேன். அதுக்குள்ள தைரியத்தை நாம தான் வச்சுக்கணும். You have to increase the hours of Meditation. meditation gradually. When you start doing it gradually for increased hours, then you will realize that it is easier to come out of the hold of medicines and drugs very easily. It is my experience too. For the last 5 years, I have not been having any sort of medicine, and I am able to heal myself. So self-healing is very important, and that happens when you start doing meditation regularly. ஏன்னா அந்த நாம தியானத்துல வந்து அந்த விஸ்வ சக்தி, காஸ்மிக் எனர்ஜி அதை வந்து நம்ம ஈர்க்கும் போது அது வந்து நம்ம உடலை வந்து நல்ல அருமையா காப்பாத்தி எல்லா நோய்கள் இருந்து குணமடைய செய்து இனிமே போற இதுல இருந்து கூட தடுப்பு அந்த நோயை எதிர்க்கும் சக்தி எல்லாம் உண்டாக்கி இனிமே எதுவுமே வராத மாதிரி பாதுகாத்து கொள்ளக்கூடிய அத்தனை பெரிய ஆற்றலுடைய அந்த விஸ்வ சக்தி அதுதான் ஈர்த்துக்கிறோம். நம்ம இந்த உலகத்தையே சிருஷ்டி செஞ்சிருக்கு, இந்த மனித உடலையே சிருஷ்டி செஞ்சிருக்கிறது அந்த எனர்ஜி தான். எனர்ஜில இருந்து தானே மேட்டர் வருது. அப்ப வந்து அந்த உடலை காப்பாத்தி கொள்றதுக்கு அந்த எனர்ஜிக்கு முடியும் இல்லையா, அந்த சக்தி இருக்கு இல்லையா. அதனால வந்து நம்ம வெளியில போகாம உள்ளுக்குள்ளேயே போனோம்னா கடவுள் அப்படிங்கிறது உள்கடை அப்படிங்கிற வார்த்தை மருவி கடவுள் ஆயிருக்கு. அந்த உள் கடந்தோம்னாக்கா அப்ப வந்து நமக்கு வந்து அந்த விஸ்வசக்தி அடைய பெற்று முதல்ல நம்ம உடல் வந்து நல்ல சீராக குணமாயிடும். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில நிறைய கரேஜ் வச்சுக்கணும், நல்ல திடம் மனது, அதை வச்சுட்டு தான் அதை ப்ரொசீட் பண்ணணும். மிக்க நன்றி மேம். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.